இதெல்லாம் கலிபோர்னியா மாநிலத்தினுடைய மிக அழகான பகுதிகள் மொத்தமாக அழிந்திருக்கக்கூடிய காட்சிகள். இதை நீங்க பார்த்தீங்கன்னா என்ன செய்தி என்று பார்க்காதவர்களுக்கு இது காசாவினுடைய காட்சியோ என்று கூட எண்ண தோன்றும். இந்த பகுதியில் அதிகமாக வாழக்கூடியவங்க யாருன்னா ஜூயிஸ், யூதர்கள் தான் வாழ்றாங்க. அதிலும் குறிப்பாக ஜியோனிஸ்டுகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி என்பதுதான் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது. இதை நீங்க பார்க்கலாம். மே மாதம் 2024 ஒரு ஜூயிஸ் டெம்பிள் ஒன்று தான் இது, அவர்களுடைய ஒரு வணக்கத்தலம். அந்த வணக்கத்தலம் எப்படி இருக்கிறது என்பதை பாருங்கள். இதில் நம்ம மகிழ்ச்சி அடைவதற்கு ஒன்றும் இல்லை, நாம் இதை வைத்து மகிழ்ச்சி அடைய போவதும் இல்லை. ஆனால் காசாவிலே இதுவரைக்கும் சுமார் 2000க்கும் மேற்பட்ட பள்ளி வாயல்களை அநியாயமாக அழித்திருக்கிறார்கள். மொத்தமாக காசாவில் இதுவரைக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய கட்டிட அழிவுகளாக 40 பில்லியன் USD என்று ஐநா கணக்கிடுகிறது. கலிபோர்னியாவுடைய இந்த அழிவில் 50 பில்லியன் USDகள் மொத்தமாக அழிவுக்குள்ளாகி இருக்கிறது என்கிற செய்திகள் வந்திருக்கிறது. ஃபிரௌனை கண்ட சமுதாயம், ஹாமானை கண்ட சமுதாயம், பத்ருக்களம் கண்ட சமுதாயம், இது போன்றதற்கெல்லாம் அஞ்சக்கூடிய சமுதாயம் அல்ல. தன்னை விட மிகைத்தவன், இந்த உலகத்தை படைத்தவன், இந்த உலகத்தை கட்டி ஆளுகிறவன், நம்மை கண்காணிக்கிறவன், நாளை மறுமையிலே நமக்கு தண்டனையோ சொர்க்கமோ தர இருக்கிறவன், நமக்கு மேலால் நின்று நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதை மனிதர்களுக்கு உணர்த்துகிற ஒரு காரியமாகத்தான் இறைவன் இதை நமக்கு காட்டியிருக்கிறான். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உலகம் பலவிதமான அழிவுகளை அவ்வப்போது சந்தித்து வருவதை நம்ம ஊடகங்கள் வழியாக தொடர்ந்து பார்த்து வர்றோம். அந்த அடிப்படையில் மனிதர்களுக்கு செய்கிற அழிவுகள், யுத்தம், சண்டை போன்ற அழிவுகள் இருக்கிறது. நம்ம கண்ணுக்கு முன்னாடி உலகளாவிய ரீதியில் எங்கெல்லாம் நடக்கிறது என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் அவ்வப்போது ஏற்படக்கூடிய பூமி அதிர்ச்சிகள், காட்டுத்தீ பரவுதல், வெள்ள அபாயம், சுனாமி போன்ற அழிவுகளும் ஏற்படக்கூடியதை கண்ணால பார்க்கிறோம். இந்த மாதிரியான ஒரு நிலையில இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் அழிவுதான் கலிபோர்னியா மாநிலம் அமெரிக்காவில் மொத்தமாக பற்றி எரியக்கூடிய அழிவாக இருக்கிறது. இந்த அழிவை பொறுத்தவரையில் இதுல என்ன நடந்திருக்கிறது, எப்படி நடந்திருக்கிறது என்பதை பார்ப்பதற்கு முன்பதாக ஒரு செய்தியை நான் நினைவூட்ட வேண்டியிருக்கிறது. அது என்ன செய்தி என்று சொன்னால், அண்மையிலே 2-3 நாட்களுக்கு முன்பதாக ஊடகங்களுக்கு பேசிய அமெரிக்காவினுடைய தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அதிபர், எதிர்வருகிற 20ஆம் தேதி ஜனாதிபதியாக பதவியேற்க இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, காசாவில் இருக்கக்கூடிய யூதர்களை, காசா பகுதிகளில் தற்போது பணைய கைதிகளாக வைக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் உடனடியாக விடுதலை செய்யாவிட்டால் காசாவை நரகமாக்குவேன் என்று சொல்லியிருந்தார். இன்னொரு கட்டத்திலே பேசும்போது காசாவினுடைய நரகங்களை வெடிக்கச் செய்வேன் என்கிற வார்த்தைகளை எல்லாம் அவர் பயன்படுத்தி இருந்தார். இந்த நேரத்தில் தான் தற்போது கலிபோர்னியா பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அதை பார்க்கும்போது டொனால்ட் ட்ரம்ப் எதிர்பார்த்த நரகமாக கலிபோர்னியா மாறி இருக்கிறதோ என்கிற அச்சம் ஏற்படக்கூடியதை கண்ணுக்கு முன்னால் பார்க்க முடிகிறது. எனவே என்ன நடந்திருக்கிறது, எப்படி நடந்திருக்கிறது என்பதை பார்க்க இருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. இந்த சந்தர்ப்பத்தில் கலிபோர்னியா மாநிலம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. எனக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த காட்சியை நீங்க சமூக வலைதளங்களில் பல இடங்கள்லையும் பார்த்திருப்பீங்க. இது வேறு ஒன்றும் கிடையாது, கலிபோர்னியா மாநிலத்தில் காட்டுத்தீயால் அழிந்திருக்கக்கூடிய பகுதிகள். காட்டுத்தீயால் அழிஞ்சிருக்குன்னா அது ஒரு காடு, அந்த காடு மட்டும்தான் பற்றி எரிந்திருக்கிறதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிற கூடாது. அமெரிக்காவில் உலக அளவில் உலக வல்லரசாக இருக்கக்கூடியது அமெரிக்கா. அமெரிக்கா என்பது ஒரு கனவு தேசம். பல பேருக்கு நான் யூஎஸ்ஏல படிக்கிறேன், நான் யூஎஸ்ஏல வாழ்றேன், நான் யூஎஸ்ஏல தொழில் பண்றேன், நான் யூஎஸ்ஏக்கு போயிட்டு வந்திருக்கிறேன் என்று சொல்வதே ஒரு கனவு தேசமாக கழுகு நாட்டை பற்றி பேசுவார்கள். இப்படியான ஒரு நேரத்தில் இந்த கனவு தேசத்தில் ஆக அதிகமான செல்வந்தர்கள், மிக மிக புகழ் வாய்ந்தவர்கள் வாழக்கூடிய பகுதியாக இருப்பது இந்த கலிபோர்னியா மாநிலம். குறிப்பாக ஹாலிவுட்ல இருக்கக்கூடிய மிக பிரபலமான நடிகர்கள் என்னாலே பில்லியன் டாலர்கள்ல கொளிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்கள் வாழக்கூடிய பகுதி. அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய கமலா ஹாரிஸினுடைய வீடும் இங்கேதான் இருக்கிறது. அதுவும் மொத்தமாக அழிந்திருக்கிறது என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு இவ்வளவு புகழ் பெற்றவர்களும் செல்வந்தர்களும் அதிகார
அதிகாரம் படைத்தவர்களும் இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய கலிபோர்னியா மாநிலம் தான் மொத்தமாக தற்போது அழிந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய காட்சிகளை தான் நீங்க இங்க பார்க்குறீங்க. இதெல்லாம் கலிபோர்னியா மாநிலத்தினுடைய மிக அழகான பகுதிகள் மொத்தமாக அழிந்திருக்கக்கூடிய காட்சிகள். இதை நீங்க பார்த்தீங்கன்னா என்ன செய்தி என்று பார்க்காதவர்களுக்கு இது காசாவினுடைய காட்சியோ என்று கூட எண்ண தோன்றும். ஏன்னா காசாவில் இப்படியான நிலைகளைத்தான் இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து உருவாக்கி இருக்கிறார்கள். அமெரிக்கா இஸ்ரேலுடைய அழிவு காசாவிலே உச்சம் தொட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் தற்போது கலிபோர்னியா இப்படியான அழிவுகளை சந்தித்து வருவதை நாம் பார்க்க முடிகிறது. இங்க நீங்க பார்க்கலாம் கலிபோர்னியா மாநிலத்தினுடைய எந்தெந்த பகுதி எப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் இந்த படம் காட்டுகிறது. குறிப்பாக கென்னத் என்கிற ஒரு பகுதி கலிபோர்னியாவில் மொத்தமாக அழிந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று ஹாஸ்ட் என்கிற பகுதியும் தற்போது அழிந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று ஏட்டன் என்கிற பகுதியும் இந்த பகுதிகளில் அழிந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் லிதியா என்கிற ஒரு பகுதியும் இந்த பகுதிகளிலே அழிந்து கொண்டிருக்கிறது. இங்க நீங்க பார்க்கலாம் லாஸ் ஏஞ்சல்ஸ் இருக்கிறத நீங்க இந்த மேப்ல பார்க்க முடியும். லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒரு பிரபலமான ஒரு சிட்டியாக இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த பகுதியை நீங்க பார்க்கலாம். பாலிசேடேஸ் என்கிற ஒரு பகுதி, அந்த பகுதியும் அழிந்து கொண்டிருக்கிறது. மொத்தம் 5 இடங்களில் கலிபோர்னியா பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கிறது. இந்த 5 இடங்களிலும் எப்படியான அழிவுகள் ஏற்பட்டிருக்கிறது என்பதை இன்றைக்கு துல்லியமாக சர்வதேச ஊடகங்கள் தந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பாலிசேட் என்கிறது பசிபிக் பாலிசேட் என்று சொல்லுவார்கள். இது பசிபிக் கடலோர ஒரு பகுதியாக பார்க்கப்படக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்துல கிட்டத்தட்ட 20,000 ஏக்கர் நிலப்பரப்புகள் மொத்தமாக அழிந்திருக்கிறது என்கிறது சர்வதேச ஆய்வு ஊடகங்கள். அது மட்டுமல்லாமல் இந்த இடத்துல 6% பகுதிகள் தான் தற்போது தீயை கட்டுப்படுத்தி இருக்கிறார்கள். மீதி 94% பகுதிகள் தற்போதும் எரிந்து கொண்டிருக்கிறது என்கிறது இன்றைக்கு காலையிலே பிபிசியினுடைய செய்தி தொகுப்பு. அடுத்ததாக எரியக்கூடிய மிக முக்கியமான பகுதியாக இருப்பது இந்த ஈட்டன் என்கிற பகுதி. இந்த பகுதியை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா இந்த பகுதியில் கிட்டத்தட்ட 14,000 ஏக்கர் நிலப்பரப்புகள் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அங்கும் இதுவரைக்கும் 5% பகுதிகளை தான் கட்டுப்படுத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதே போன்று கென்னத் என்கிற பகுதி இங்க இருக்குது. இந்த கென்னத் என்கிற பகுதியை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 0% கூட இன்னும் நாங்க அங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் தீயை கட்டுப்படுத்தவில்லை என்கிறது அமெரிக்காவினுடைய தீயணைப்பு துறை, கலிபோர்னியாவினுடைய தீயணைப்பு துறை. இந்த பகுதியில் நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 960 ஏக்கர் பகுதிகள் தீயிலே எரிந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த ஹாட்ஸ் என்கிற பகுதிகளில் தீ பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது தற்போதைய நிலையிலையும். இந்த பகுதிகளிலும் இதுவரைக்கும் 0% அளவுக்கு கூட தீயை கட்டுப்படுத்த முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வருகிற போது இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய செய்மர் என்கிற ஒரு பகுதி மிக அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 700 ஏக்கர் நிலப்பரப்பை கட்டுப்படுத்த முடியாமல் அங்கிருக்கக்கூடிய தீயணைப்பு துறை தடுமாறி கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளுக்கு மத்தியில் தான் லிதியா என்கிற இந்த பகுதியும் தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. இந்த பகுதியை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 400 ஏக்கர் நிலப்பரப்பு இந்த பகுதிகளிலே தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. தீயணைப்பு துறையினர் 60% பகுதிகளை கண்ட்ரோல் பண்ணிட்டோம் என்று அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனா கண்ட்ரோல் பண்ணாத இன்னும் பல பகுதிகள் இருக்கிறது என்றும் அந்த பகுதிகளிலும் சொல்லப்படுகிறது. இப்படி மொத்த கலிபோர்னியாவே எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை தான் இந்த காட்சிகள் காட்டுகிறது. இன்னும் சில வரைபடங்கள் வெளியிடப்பட்டிருக்கு. இதில் நீங்க பார்க்கலாம் கென்னத் என்கிற பகுதியில் எரிந்து நாசமாக இருக்கக்கூடிய 960 ஏக்கர் நிலப்பரப்புகளை தான் நீங்க பார்க்குறீங்க. கென்னத் என்கிற பகுதி மொத்தமாக இப்படியே அழிந்திருக்கிறது என்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு கொஞ்சம் நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி அது. அதே நேரத்தில் இந்த வரைபடத்தில் பாலிசேடேஸ் என்கிற பகுதி எப்படி எரிந்தது என்கிற காட்சி இருக்கிறது. இதை நீங்க பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஜனவரி 7ஆம் தேதி இந்த பகுதிகளில் தான் தீ ஆரம்பிக்கிறது. ஜனவரி 7ஆம் தேதி இப்படி பரவ ஆரம்பிக்கிற அந்த தீயினுடைய அதிகரிப்பு அடுத்ததாக ஜனவரி 7ஆம் தேதி ஈவினிங் ஆகிற நேரத்தில் எந்த அளவுக்கு அதிகமாக பரவி இருக்கிறதுங்கிற பார்க்கலாம். ஜனவரி 8ஆம் தேதி ஆகும்போது இவ்வளவு தூரங்கள் அதிலே தீயிலே அழிந்திருக்கிறது என்கிற காட்சிகளை தான் கூகுள் மேப்ல இருந்து இன்றைக்கு பிபிசி வெளியிட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இங்க நீங்க பார்க்கலாம் பாலிசேடேஸ் என்கிற பகுதி எவ்வளவு அழிந்திருக்கிறது என்பதை இன்னும் துல்லியமாக எடுத்து காட்டியிருக்கிறார்கள். பசிபிக் ஓஷனுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு பகுதி இது.
கிட்டத்தட்ட 10,000 பில்டிங்ஸ் 10,000 கட்டிடங்கள் இதிலே அழிந்திருக்கிறது, நாசமாகி இருக்கிறது என்கிறது அமெரிக்காவினுடைய ஆய்வு தொகுப்பு. அது மட்டும் இல்லாமல் ஈட்டன் ஃபயர் எப்படி ஏற்பட்டிருக்கிறதுங்கிறத தான் நீங்க பார்க்குறீங்க. அல்டடேனா இந்த இடத்துல இருக்குது, ஈட்டன் ஃபயர் எப்படி நடந்திருக்கிறதுங்கிறத காட்டுறாங்க. இந்த பகுதிகளில் 11,000 பில்டிங்ஸ் மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறது, தீயிலே எரிந்திருக்கிறது என்பதை நம்ம பார்க்க முடியும். பாலிசிடேஸ் என்கிற நகரத்தில், கலிபோர்னியாவில் எப்படியான அழிவுகள் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நியூயார்க் நகரத்தோடும் லண்டன் சிட்டியோடையும் ஒப்பிட்டு காட்டியிருக்கிறாங்க. இங்க நீங்க பார்க்கலாம், நியூயார்க் நகரத்தில் மன்ஹாட்டன் இருக்கிறது, குயின்ஸ் இருக்கிறது. இந்த பகுதிகள் முழுவதும் அழிக்கப்பட்டால் எப்படி இருக்குமோ இதே அளவுக்குண்டான ஒரு அழிவு தான் பாலிசிடேஸில் ஏற்பட்டிருக்கிறது. நியூயார்க்கில் மன்ஹாட்டனையும் குயின்ஸையும் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் எவ்வளவு பெரிய நகரமாக அது இருக்கிறது, எவ்வளவு பெரிய இடமாக இருக்கிறது. அது அழிக்கப்பட்டால் எப்படி இருக்குமோ அது போன்ற ஒரு அழிவு தான் அங்கே ஏற்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இந்த பக்கம் லண்டன்ல பார்த்தீங்கன்னா லண்டன் சிட்டி இருக்கிறது, கிரீன்விச் இருக்கிறது. இந்த இரண்டு பகுதிகளையும் உள்ளடக்கி ஒரு மாபெரும் பகுதிகள் தான் அங்கே அழிக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கான ஒரு வரைபடமாகத்தான் இந்த வரைபடம் இருக்கிறது. இப்படி ஒரு நினைத்து கூட பார்க்க முடியாத அழிவு அங்கே ஏற்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். பிபிசியினுடைய இணையதளம் சில புகைப்படங்களை வெளியிட்டிருக்கிறது. இங்க நீங்க பார்க்கலாம், பசிபிக் பாலிசிடேட்ல இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. இந்த ஏரியா எப்படி பச்சை பசேல் என்று இருந்திருக்குங்கிறத பாருங்க. ஒரு ஷாப்னு நினைக்கிறேன் இது. இங்க நீங்க பாத்தீங்கன்னா ஜனவரி 25ஆம் தேதி எப்படி இருக்கிறது. இந்த இடத்துல டிசம்பர் 2023 எடுத்த புகைப்படம் இது. இது ஜனவரி 2025 எடுத்த புகைப்படம். மொத்தமாக நாசக்காடாகி இருக்கிறது. கூகுள் எர்த்ல இருந்து கெட்டி இமேஜ் இந்த புகைப்படத்தை எடுத்திருக்கிறாங்க. அதைத்தான் பிபிசி எடுத்து சுட்டி காட்டுறாங்க. அதே மாதிரி இங்க நீங்க பார்க்கலாம் எப்படியான ஒரு அழிவு. பாலிசிடேஸ்ல மே மாதம் 2024 எடுத்த ஒரு கட்டிடத்தினுடைய ஒரு புகைப்படம் இது. இந்த புகைப்படம் 2025 ஜனவரியில எப்படி இருக்குதுன்னு பாருங்க. இருந்த இடம் தெரியாம இருக்குது, ஆனா உள்ள இருக்கிற அமெரிக்காவோட கொடி பிளாக் மட்டும் தெரியுது. இங்க முழு கட்டிடமுமே இப்படி இருந்த கட்டிடம் தான் இப்படி அழிக்கப்பட்டிருக்கிறது என்கிறது கெட்டி இமேஜ். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு மேப்பை காட்டி இருக்கிறாங்க, எப்படி இருந்த இடம் எப்படி ஆகி இருக்கிறது என்பது. இப்படித்தான் பிஃபோர் ஆஃப்டர் காட்டி இருக்கிறாங்க. இங்க பாருங்க, இப்படித்தான் இருந்தது இந்த பகுதிகள். மொத்தமாக நீங்க பாத்தீங்கன்னா இப்படி இருந்த பச்சை பசேல் எவ்வளவு அழகான ஒரு நகர். இப்படி இருந்த ஒரு நகர் தான் தற்போது இப்படி ஆகி இருக்கிறது என்பதை காட்டியிருக்கிறார்கள் பிபிசியினுடைய புகைப்பட தொகுப்புல. இங்க பாருங்க, மொத்தமாக அழிந்திருக்கிறது. ஆனால் அழிய முன்பதாக இந்த நகர் இப்படி இருந்தது என்பதைத்தான் இந்த புகைப்படமும் நமக்கு காட்டுகிறது. அப்படியானால் எவ்வளவு பெரிய அழிவு என்பதை நாம் உணர முடிகிறது. ஜூலை மாதம் 2022 எடுத்த ஒரு புகைப்படம் இது. இந்த இடம் ஜனவரி 2025 எப்படி இருக்கிறது என்பதை பாருங்கள். மொத்தமாக அழிந்திருக்கக்கூடிய காட்சிகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்த புகைப்படம் மே மாதம் 2024 எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம். அது தற்போது எப்படி ஆகி இருக்கிறது என்பதையும் இந்த கூகுள் இமேஜ் காட்டக்கூடியதை பிபிசி எடுத்து சுட்டி காட்டி இருக்கிறாங்க. இந்த பகுதியில் அதிகமாக வாழக்கூடியவங்க யாருன்னா ஜூயிஸ், யூதர்கள் தான் வாழ்றாங்க. அதிலும் குறிப்பாக ஜியோனிஸ்டுகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி என்பதுதான் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது. இதை நீங்க பார்க்கலாம். மே மாதம் 2024 ஒரு ஜூயிஸ் டெம்பிள் ஒன்று தான் இது, அவர்களுடைய ஒரு வணக்கத்தலம். அந்த வணக்கத்தலம் எப்படி இருக்கிறது என்பதை பாருங்கள். இதில் நம்ம மகிழ்ச்சி அடைவதற்கு ஒன்றும் இல்லை. நாம் இதை வைத்து மகிழ்ச்சி அடைய போவதும் இல்லை. அழிவு யாருக்கு ஏற்பட்டாலும் தாங்க முடியாத கவலை நமக்கு ஏற்பட வேண்டும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் காசாவிலே இதுவரைக்கும் சுமார் 2000க்கும் மேற்பட்ட பள்ளி வாயல்களை அநியாயமாக அழித்திருக்கிறார்கள். காசாவிலே இதுவரைக்கும் 46,000 அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். 1,12,000 பேர் தங்களுடைய உடல் உறுப்புகளை இழந்திருக்கிறார்கள். அநியாயமாக தற்போது ஊனமுற்றவர்களாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். காசாவில் 93% இடங்கள் மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறது. இவை அத்தனையும் இஸ்ரேல், யூதர்கள், ஜியோனிஸ்டுகளும் அமெரிக்காவும் இணைந்து செய்த முழுமையான அழிவுகள். செயற்கையாக ஒரு அழிவை உண்டாக்கி ஒரு சமூகத்தை அழித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த மாதிரியான ஒரு அழிவு உண்டாகுவதை நீங்க பார்க்க முடியும். இந்த அழிவு மனிதர்களால் உண்டாக்கப்பட்ட அழிவு இல்லை என்பது நமக்கு தெரியும். பாருங்க, யூதர்களுடைய டெம்பிள் எந்த நிலைமைக்கு மாறி இருக்கிறது என்பதை. அதிகமான அவர்களுடைய வணக்கத்தலங்கள் இருக்கிறது, அவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள், செல்வ செழிப்போடு இருக்கிறார்கள். தற்போது நடு ரோட்டுக்கு வந்திருக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய அரசாங்கம், கலிபோர்னியா மாநில கவர்மெண்ட் இதுவரைக்கும் எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பதை மொத்தமாக உண்மை செய்திகளை தர மறுக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டுகள் ஊடகங்களால் முன்வைக்கப்படுகிறது. 10 பேர் மட்டும்தான் கொல்லப்பட்டிருக்கிறாங்க என்ற ஒரு செய்தியை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது பொய்யாக இருக்கலாம் என்றுதான் பல ஊடகவியல் ஆய்வாளர்களும் பேசிக் கொண்டிருக்கிறத நம்ம சர்வதேச ஊடகங்களில் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாமல் அங்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய அழிவுகள் கூட குறைத்து மதிப்பிடப்படுவதாக சொல்லப்படுகிறது. விமானங்கள் மூலமாக, ஹெலிகாப்டர் மூலமாக
தண்ணீர் ஊற்றப்படுகிறது, அணைப்பதற்கு முற்படுகிறார்கள், என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் எதுவுமே பண்ண முடியாமல் இருக்கிறது. சர்வதேசமே கைகட்டி பார்த்து கொண்டிருந்த நிலையில் காசா தீயிலே அழிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் சர்வதேசமே தற்போது கையாலாகாமல் மாறி இருக்கிறது. எதுவும் செய்ய முடியவில்லை. கலிபோர்னியாவினுடைய அழிவை நிறுத்த முடியவில்லை. அந்த அளவுக்கு ஒரு மாபெரும் அழிவு தற்போது கலிபோர்னியாவிலே ஏற்பட்டு வருவதை நாம் பார்க்க முடிகிறது. ஏன்னா இந்த அழிவுல இதுவரைக்கும் வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்கள் பிரகாரம் இந்த 4-5 ஏரியாவில் மட்டுமே சுமார் 50 பில்லியன் யூஎஸ்டி அளவுக்குண்டான எக்கனாமிக் பொருளாதார அழிவு சேதம் ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். மொத்தமாக காசாவில் இதுவரைக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய கட்டிட அழிவுகளாக 40 பில்லியன் யூஎஸ்டி என்று ஐநா கணக்கிடுகிறது. காசாவினுடைய மொத்த அழிவினுடைய சாராம்சமாக 40 பில்லியன் யூஎஸ்டியாக இருக்கிற போது கலிபோர்னியாவுடைய இந்த அழிவில் 50 பில்லியன் யூஎஸ்டிகள் மொத்தமாக அழிவுக்குள்ளாகி இருக்கிறது என்கிற செய்திகள் வந்திருக்கிறது. அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, இந்த உலகத்தில் நம்ம எவ்வளவு ஆட்டம் போட்டாலும், எவ்வளவு பெரிய ஆளுன்னு நினைச்சாலும் உலகம் மிக குறுகியது. நம்மை விட மேலான இறைவன் படைப்பாளன் நமக்கு மேலால் இருக்கிறான். நம்முடைய ஆட்டத்தை ஆடுகிற வரைக்கும் விட்டு விடுகிறான் என்பதற்காக நாம் தான் பெரியவர்கள் என்று அர்த்தமல்ல. ஆடி அடங்குகிற போது நான் தான் பெரியவன் என்பதை காட்டுவதற்காக, எல்லாவற்றையும் மிகைத்தவன் என்று காட்டுவதற்காக, அல்லாஹு அக்பர் என்பதை நிரூபிப்பதற்காக இது போன்ற காட்சிகள் எல்லாம் உலகத்திலே நடந்தேறுவதை நாம் பார்க்க முடியும். இப்போ நான் சொன்ன அழிவினுடைய கணக்கு கூட இப்போ வந்திருக்கிற சாதாரண கணக்கு தான் 50 பில்லியன் யூஎஸ்டி என்பது. இந்த காட்டு தீயெல்லாம் நின்று முடிஞ்சதுக்கு பிறகு தான் தெரியும் எத்தனை பில்லியன் வரப்போகிறது, எவ்வளவு அழிவுகள் ஏற்பட போகிறது என்று. காசாவை அழிப்பதற்காக அமெரிக்கா இதுவரைக்கும் 27 பில்லியன் யூஎஸ்டி அளவுக்கு இராணுவ உதவிகளை செய்திருக்கிறது என்கிற நிலையில தான் இவ்வளவு பெரிய அழிவுகள் வந்திருக்கிறது. எனவே டொனால்ட் ட்ரம்ப் வந்துட்டாரு, இத்தோட எல்லாம் முடிஞ்சுது, யார் தான் நம்மளை காப்பாற்ற போறா என்கிற எண்ணம் எல்லாம் தேவையில்லை. இப்படி ஒரு காலத்தில் நம்மளும் ஸ்ரீலங்காவில் கோட்டா வந்துட்டான், இனிமே என்ன நடக்க போகிறது என்றெல்லாம் யோசித்த வரலாறு உண்டா இல்லையா? அதெல்லாம் நத்திங். அப்படியெல்லாம் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஃபிரௌனை கண்ட சமுதாயம், ஹாமானை கண்ட சமுதாயம், பத்ருக்களம் கண்ட சமுதாயம், இது போன்றதற்கெல்லாம் அஞ்சக்கூடிய சமுதாயம் அல்ல. அதனால் தான் காசாவினுடைய போராளிகள் திரும்ப திரும்ப சொல்லுகிறார்கள், நாங்கள் பார்ப்பதற்கு புதியதொரு நரகம் உலகத்திலே இல்லை, எனவே எதையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் என்கிறார்கள். அடக்குமுறைகளால் எந்த ஒரு ஜனநாயகத்தையும் அடக்க முடியாது என்பதை டொனால்ட் ட்ரம்ப் புரிந்து கொள்ளுகிறார். அதே நேரம் தன்னை விட மிகைத்தவன், இந்த உலகத்தை படைத்தவன், இந்த உலகத்தை கட்டி ஆளுகிறவன், நம்மை கண்காணிக்கிறவன், நாளை மறுமையிலே நமக்கு தண்டனையோ சொர்க்கமோ தர இருக்கிறவன் நமக்கு மேலால் நின்று நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதை மனிதர்களுக்கு உணர்த்துகிற ஒரு காரியமாகத்தான் இறைவன் இதை நமக்கு காட்டியிருக்கிறான். திருமறை குர்ஆன்ல அல்லாஹு தாலா லுக்மான் என்கிற ஒரு மனிதர் தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசத்தை சொல்லி காட்டுகிறான். அதிலே அவர் சொன்ன ஒரு உபதேசம் தான் அல்லாஹ்வை பற்றி பேசும்போது, இன்னஹா இன் தகு மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலின் ஃபதகுன் ஃபி சஹ்ரத்தின் அவு ஃபி ஸமாவாத்தி அவு ஃபில் அர்த் யஅதி பிஹல்லாஹ். அழகான ஒரு அற்புதமான ஒரு வசனம் அல்லாஹ்வை பற்றி சொல்லிக் கொடுக்கிறார் மகனுக்கு. இன்னஹா இன் தகு மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தல், எனது அருமை மகனே, கடுகு அல்லது அதைவிட ஒரு சிறிய பொருள், ஃபதகுன் ஃபி சஹ்ரத்தின், அது ஒரு கட்பாறைக்குள் இருக்கிறது என்று வைத்துக்கொள், அவு ஃபி ஸமாவாத் அல்லது வானங்களுக்குள் இருக்கிறது என்று வைத்துக்கொள், அவு ஃபில் அர்த் அல்லது பூமிக்கு அடியிலே இருக்கிறது என்று வைத்துக்கொள். இது யாருக்கு தெரியாவிட்டாலும், எந்த சேட்டலைட்டுக்கு மாட்டாவிட்டாலும், யாராலும் கண்காணிக்க முடியாவிட்டாலும் யஅதி பிஹல்லாஹ், அது அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ்வால் அதை கொண்டு வர முடியும். அல்லாஹ் தான் அனைத்துக்கும் அதிகாரம் படைத்தவன். இந்த காட்டு தீயை அடக்க முடியாத, கையாலாகாதவர்களாக, உலக மகா அறிவியல் படைப்பை கொண்டிருக்கக்கூடியவர்களாக தங்களை காட்டிக்கொண்ட அமெரிக்காவே தடுமாறிக் கொண்டிருக்கிறது. இறை சக்திக்கு முன்பதாக யாரும் நிற்க முடியாது, இறைவனுடைய ஆற்றலுக்கு முன்பதாக நம்மால் தாக்குப்பிடிக்க முடியாது என்பதற்கு மிகச்சிறந்ததொரு ஆதாரமாக இது இருக்கிறது. 6வது அத்தியாயம் 6வது வசனத்திலே இறைவன் சொல்லி காட்டுகிறான், அலம் யரவ் கம் அஹ்லக்னா மின் கப்லிஹிம் மின் கர்ன், இவர்களுக்கு முன் எத்தனையோ தலைமுறையினரை அழித்திருக்கிறோம் என்பதை இவர்கள் அறியவில்லையா? உங்களுக்கு செய்து தராத வசதிகளை எல்லாம் அவர்களுக்கு பூமியிலே செய்து கொடுத்திருந்தோம். வானத்தை அவர்கள் மீது தொடர்ந்து மழை பொழிய செய்தோம். அவர்களுக்கு கீழ் ஆறுகளையும் ஓடச் செய்தோம். அல்லாஹு தாலா இதுக்கு முன்னாடி பல சமூகங்களை அழிச்சிருக்கிறோம் என்று சொல்லிட்டு, ஆனால் அவங்களுக்கு உங்களுக்கு கொடுக்காத பல அருள்களை எல்லாம் கொடுத்திருந்தோம். வானம் பொழிந்தது, பூமி விளைந்தது என்கிற செய்திகளை எல்லாம் சொல்லி காட்டிவிட்டு சொல்கிறார், அவர்களுடைய பாவங்களின் காரணமாக அவர்களை நாங்கள் அழித்தோம். அவர்களுக்கு பின்னர் வேறு தலைமுறை
தலைமுறையினரை உருவாக்கினோம். அல்லாஹு தாலா 6வது அத்தியாயம் 6வது வசனத்திலே சொல்கிறான், எல்லா வசதி வாய்ப்பையும் கொடுத்தோம், அவங்க செஞ்ச பாவத்தினால அவர்களை அழித்தோம், அவர்களுக்கு பதிலாக வேறு தலைமுறையினரை உண்டாக்கினோம். எனவே அழிவுகள் வருகிற போது மீண்டும் புதிய தலைமுறையும் உருவாகும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே பாவங்களை தவிர்ப்போம், அநியாயங்களை தவிர்ப்போம், ஏழைகளுக்கும் கஷ்டப்படுகிறவர்களுக்கும் உதவுவோம், யாருக்கெல்லாம் உதவ முடியுமோ அவர்களுக்கு உதவுவோம். இது போன்ற அழிவுகள் நமக்கு ஒரு படிப்பினையாக இருக்கட்டும். இதுதான் கலிஃபோர்னியாவிலே நடந்து வரக்கூடிய சம்பவமாக இருக்கிறது. வாஹ்ரதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு தெரியும், பாடசாலை மாணவர்களுக்கான பாடசாலை உபகரணங்களை வழங்குகிற பணியை நாம் ஆரம்பித்திருக்கிறோம். அதனுடைய 2ஆம் கட்ட பணியாக இன்றைக்கு கிழக்கு மாகாணம் அம்பாறை மாவட்டம் பொத்துவில் இருக்கக்கூடிய இந்த பத்ரியா பாடசாலையில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய ஒரு பகுதியினருக்கு நீங்கள் தந்திருக்கக்கூடிய சதக்கத்துல் ஜாரியா நிலையான தர்மங்களை கொண்டு இந்த உதவிகளை செய்து கொண்டிருப்போம். அதனுடைய காட்சிகளை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பணிக்கு உதவ விரும்புகிற சகோதரர்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் விளக்கத்திற்கு தொடர்பு கொண்டு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குமாறு கேட்டு முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.